இனிய இளவரசிகளே, ஈன்றெடுத்த எனது அருமை தாய்மார்களே, உற்ற நண்பர்களே, ஊக்கம் குறையாத இளைஞ நற்பணி மன்றத்தார்களே, என்னுடைய ஆசிரியர் திருவேடகம் கண்டெடுத்த உயர்திரு டி.எம். பாலமுருகன் அவர்களே, ஏற்ற மிகுந்த இங்குள்ள இசை கலைஞர்களே, ஐம்புலங்களும் ஒரு சேர நாடகம் பார்க்க வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களே, ஒற்றுமை காக்க காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, ஓங்கி பாட வழிவகை செய்த ஒளி நண்பர்களே, அவ்வியம் பேசி ரசிக்க வந்திருக்கும் எனது அருமை குழந்தை செல்வங்களே, அத்திலும் சிறந்த இங்குள்ள சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சித்தப்பா நந்தகோபால் அவர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை துவங்குகின்றேன். நன்றி கலந்த வணக்கம். இந்த திரைச்சோலையை காணும் பொழுது கண்ணுக்கு இருந்ததைக்கும் தலை கூட மூலமா காட்சி கொடுக்கின்றது. அடடா, என்ன இயற்கை அமைப்பு இருக்கணுமா ஐயா. சின்ன ஆலங்குளத்தை சேர்ந்த காட்டுராமன் ஐயா அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்னாரது குடும்பத்திற்கு எனது தஞ்சாவூர் M.K. முத்துசாமி சார் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையைச் சேர்ந்த இமயம் சண்முகம் ஐயா கவுன்சிலர் ஐயா அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்தியிருக்கின்றார். அவர்களது குடும்பத்திற்கும் எங்களது தஞ்சாவூர் முத்துசாமி அவர்களின் குடும்பத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்தவர்கள். இந்த திரைச்சோலையை காணும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலைக்கூடம் மூலமா காட்சி கொடுக்கின்றது. அடடா, என்ன இயற்கை அமைப்பு! ஓங்கி வளர்ந்த மரங்களும் ஓங்கி உயர்ந்த மலைகளும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளி அருவிகளும் அதிலே நீந்திக் கொண்டிருக்கக்கூடிய மீனினமும் அதிலே தாவி குதித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலங்களையும் பார்க்கும் பொழுது நாரதர் கூறியவரை முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலங்களை கலந்து குறிஞ்சி நிலப்பரப்பை வந்து அடைந்து விட்டோம் போல தெரிகின்றது. மலையும் மலை சார்ந்த இடமும் இந்த இயற்கையின் வனப்பை காணும் பொழுது அடடா, கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலை கூடமாக காட்சி கொடுக்கின்றது. என்ன இயற்கை அமைப்பு! இந்த இயற்கையே இவ்வளவு அழகாக இருக்கிறதென்றால் இங்கே வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்று யோசிக்கும் பொழுது நம்ம என்னைக்கு ஆண்களை வர்ணிச்சிருக்கோம்? ஏமாமா, ஆண்களை ஞானவேல்ராஜா என்னைக்காச்சும் வர்ணிச்சிருக்காங்க? வாழ்க்கையிலே கிடையாது. ஆனா பெண்களை வர்ணிக்கிறதுல ஞானவேல்ராஜா நம்பர் 1 இடம் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கனக வேங்கை பூ குரமகள் என்று சொல்லக்கூடிய அந்த காவேரி என்று சொல்லக்கூடிய நங்கை அழகி, இயற்கையிலே அதாவது பிறவிலேயே அழகி. அரிதாரம் பூசினாதான் ஒரு சில பேர் அழகா இருப்பாங்க. அவர் பிறக்கும் பொழுதே மூக்கு முடியுமா அப்படி கண்ணும் கருத்துமா அப்படி பத்து அவங்க அப்பா வளர்த்துருக்காரு என்ற காரணத்தினாலே அந்த காவேரி என்று சொல்லக்கூடிய நங்கையை அந்த ஆவேரி ராகத்திலே அஞ்சரையில வர்ணித்தால்
நிறத்தழகி சரியாமா, நன்றி நன்றி. பச்சை நிறத்தழகி, பாங்கான பேரழகி, இச்சை சொல்லழகி, இங்கீத நடையழகி, கச்சை மார்பழகி, கனிவான சொல்லழகி, அச்சம் தீர்த்திடவே அவளாக என் அருகினில் வந்தால் பொம்பளை யாராச்சும் அவளா வருவாளா? 100 நாள் வைக்கிற கிளை விட வர மாட்டான். வர வைக்கணும். வர வைக்கணும்னா என்ன செய்யணும்? பொம்பளை வந்து ஏமாத்துறது பெண்கள். இது பெண்ணா? ஆமா, அப்புறம் இல்லையா? பொம்பளை பிள்ளை மாமா. அப்படி பார்த்தோம்னா பொண்ணு. ஆமா, உங்க பொண்ணு. அந்த பொண்ணை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னா காதல் லீலைகள் பொய்யா சொல்லணும். உண்மையிலே அவ அழகா கூட இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அவ அப்படி அழகு, இப்படி அழகு, நிலவு ஒரு பெண் ஐயா உடனே வாடிடுறேன் என்ற காரணத்தினாலே ஆலடி நத்தத்தை சேர்ந்த பழனிசாமி அண்ணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். பால்பாண்டி சாரி அவர் ஐயா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. பால்பாண்டி தம்பி எனக்கு அவரு. ஆமா, எங்க ஐயாவோட பையன் தம்பி பால்பாண்டி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து கௌரவப்படுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி. தாடியெல்லாம் அழைச்சு போச்சு, அதனால அடையாளம் தெரியல. நான் யாரும் வயசானவர் உட்கார்ந்துருக்காரு போல நினைச்சுட்டு இருக்கேன். நன்றி நன்றி. அவரது மோசு ஐயா அவர்களின் மகன் பால்பாண்டி அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். கவுன்சிலர் ஐயாவின் விருப்பத்திற்கு இணங்க அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாணியிலே நிலவு ஒரு பெண்ணாய் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ Thank you.
மனைவி என்பே நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்தது கண்டு இது ஜம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து வைத்தோரும் பெண் முன் பார்த்தால் என்பது கவிதையின் விளக்கம். கவிதை என்றாலே காதல் வந்தோம்னா கவிதை வந்துடும். எத்தனை வயசுல காதல் வந்தாலும் சரி கவிதை வந்துடும். கவிதை வர ஆரம்பிச்சிருச்சுனாலே காதல் வந்துடும். ஆமா, காதல் வந்துருச்சு ஊருக்குள்ள பெரிய மோதலே வந்துடும். ஏண்டா என் பிள்ளைய காதலிக்கிறவனா நீ அப்படின்னு என்ற காரணத்தினால இன்று அந்த கவிதை எப்படி வருது அப்படின்னு சொன்னா, தேனை உண்டு வாழக்கூடிய ஒரு கருநீல வண்டு சாலை பார்க்கும் அப்படி பாதையில படுத்து கிடந்தான் வண்டு, கரு வண்டு படுத்து கிடக்கும் பொழுது ஒரு அழகான பெண்மகள் வந்திருக்கக்கூடிய வள்ளி ஓட்ட ஒரு பெண்மகள் நடந்து போய்க்கிருந்துட்டா. ஆமா, போகும் பொழுது அந்த வண்டுவை பார்த்து என்ன நினைச்சிருக்கா, அடடா யாரோ நாவல் பழத்தை கீழே ஓட்டு போயிட்டாங்க, கையில இப்படி எடுத்துக்கா வண்டு ஊறி இருக்கு. ஊர்ன உடனே பார்த்திருக்கா, அடடா வண்டால கையில எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த வண்டு என்ன நினைச்சு தெரியுமா, அந்த பெண்ணுடைய கையை பார்த்து தாமரை இதழ்களின் மலர்கள் இதழ்கள் மேல இருக்கும் போல தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இரவு நேரம் ஆகிரும். இரவு நேரம் ஆனா பனிப்பொழிவு வரும். பனி விழுந்த உடனும் தாமரையின் இதழ்கள் மூடிக்கும். அப்ப நம்ம மூச்சு போகாம செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டு பயந்து பறந்து ஓடியதாக கவிதை எழுதியிருக்கேன். எவ்வளவு யோசனை பண்ணிக்காம பாருங்க. கவியரசு கண்ணதாசன், நமது கவிஞர் வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்லாம் அன்றைக்கு பாட்டு எழுதி வச்சுட்டு போனதுனாலதான் எங்களுடைய வள்ளி திருமண நாடகம் இன்னைக்கு காலையில வரைக்கும் நடக்குது, 6 மணி வரைக்கும். ஆமா, சங்கராம சுவாமிகள் எழுதின பாடல்களை பாடுனா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். இப்ப நீங்க கேட்பீங்களா, சங்கராம சுவாமிகள் பாட்டு யாராச்சும் கேட்குறீங்களா? அன்பளிப்பு கொடுத்து கேட்க மாட்டீங்க. எம்ஜிஆர் பாட்டு கேட்பீங்க, சிவாஜி பாட்டு கேட்பீங்க. ஆமா ஆமா, அது நான் பாடிக்கிட்டானு சித்தப்பா இருக்கேன். கால நேரம் அனுசரித்து பாடுறது வேற ஒண்ணா இல்லைன்னா உங்களை மாதிரி இசைக்கலைஞர் எல்லாம் இருக்கும் பொழுது கதிராசனத்துல அத்தனை பாட்டும் படிச்சுருவேன். அப்படியே வந்துருச்சு. 4 மணி ஆமா என்ற காரணத்துல வெளியே காலத்துல உங்களை போட்டு சங்கடப்படுத்தக்கூடாது. அது இருப்பீங்க, அது எனக்கு தெரியும், அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல இல்ல அது போக மாட்டேங்கிறேன். அதாவது நான் நாடகத்துறைக்கு வந்ததுல இருந்தே எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதாவது ஒரு சிறந்த கலைஞர்கள் எப்படின்னா, அந்த பக்கமல கலைஞர்கள் எந்திரிச்சு போகவே மாட்டாங்க. அந்த பெட்டியை விட்டுட்டு போக சொன்னாலும் போக மாட்டாங்க. அது மிருதங்கத்தை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. போவாங்க, போறவங்க வேற வேலையா போவாங்க. அவங்க அப்படியே இருப்பாங்க, வாழ்நாள். அதாவது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யூடியூப் ஓடிக்கிறதுக்குள்ள எல்லா பக்கமல கலைஞர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை சொல்றேன். அதாவது இசை கலைஞர்களை இங்க இருக்கிறது யாரு மாமா மூத்தவங்க? நீங்க. அதாவது இசை கலைஞர்களை வலது பக்கம் உட்கார வச்சிருக்காங்க. சங்கராம சுவாமி நாடகம் இயற்றியதுல இருந்து இசைக்கலைஞர்கள் வலது பக்கம். ஆமா, நடிகர்கள் இடது பக்கத்துல இருந்து வந்து உங்களை அப்படி வணங்கிட்டு வந்து நாங்க பாட்டு பாடுறோம். என்ன காரணமா? உங்களோட கேள்வி கேட்கணும்ன்ற எண்ணத்துல நான் கேட்கல. அதாவது சங்கராம சுவாமிகள் நாடகத்தை ஏற்றும் பொழுதே ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் பக்கமேல கலைஞர்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினாலே கோயிலுக்கு போறோம். இடதுபுறம் இருந்து வலது பக்கம் சுத்தி தான் கோயில வளம் வருவோம். ஆமா, அதான் உண்மை. சித்தப்பாவுக்கு தெரியுங்க, ஐதீகம் தெரிஞ்சவர். இடது பக்கம் போய் வலது பக்கம் சுத்தி வந்துதான் இறைவனை வணங்குவோம். அது மாதிரி நமது நாடக கலைஞர்கள் இடதுபுறமாக வந்து வலதுபுறமாக உங்களை வணங்கி விட்டு வருகிறார்கள் என்றால் உங்களை எல்லாம் கடவுளுக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே அதை தெரிஞ்சு எல்லாரும் நடந்துக்கணும் அப்படின்றக்காக இதை நான் சொல்றேன். நாடகம்னா நடிப்பு மாத்திரம். சுவாமிகள் எழுதினதுதான் இசை நாடகம். ஆமா, இசை நாடகம். இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாலதான் இந்த வலது. ஆமா, உங்களை வலதுபுறமாக இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா. ஆமா, கடவுளுக்கு ஒப்பாக. எங்களால இப்ப பாட முடியாட்டாலும் கடவுள் மாதிரி நீங்க வாசிச்சு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உங்களை கடவுளாக வலது பக்கமா நாங்க வச்சிருக்கோம் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வள்ளிய வர்ணிக்கணும்னு சொன்னா வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இருந்த போதிலும் இன்றைக்கு ஆமா ஒரு 22 வயசு 23 வயசு வள்ளி இன்னைக்கு வந்திருக்க காரணத்தினாலே அவளை வந்து அந்த ரேவதி ராகத்துல
தேடி வந்த ஒரு பேரை நிலவு அவள் நீதானே நீதானே மனக்கத்தில் நின்று பல கண்ணில் அந்த மகள் நீதானே நீதானே மணி கொடுத்தாய் மணி குட்டி உள்ள போயிருச்சு. மானு குட்டி. மானா குட்டியா? மான் குட்டிங்க. மான தேடி வருவது மற்றவர்களுடைய வழக்கம். சரி. ஆனா ஞானவேல் ராஜாவுடைய வழக்கம் என்னடா, எப்பயுமே குட்டியை தான் நான் தேடி வருவேன். எனக்கு குட்டினா ரொம்ப பிடிக்கும். குட்டிங்க? ஆமா. உங்க வீட்டுல இருந்து குட்டி கிட்டி இருக்கா? கிடக்கு, 2 ஆட்டுக்குட்டி கிடக்கு. அத வந்து கறிக்கடைக்காரன் கொடுத்து. எனக்கு தேவை மான் குட்டி. நான் கேட்டது குட்டியை கேட்டா எனக்கு கிடக்கு 2 ஆட்டுக்குட்டி கிடக்கு. நல்ல வேலை பண்ணி குட்டியை கொடுக்காம விட்டேன். அது நான் வைக்க மாட்டேன். அதாவது எனக்கு தேவை மான் குட்டி. ஆமா, மான் குட்டி. நல்ல பருவத்தில் இருக்க குட்டியா இருக்கு. சரி, நல்லது. எங்க இருந்து வர்றீங்க நீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றேங்க. வெள்ளிமலையில இருந்தா? ஆமாங்க. குட்டியை எங்க பாத்தீங்க? குட்டியை வேள்விமலை சாரன்ல பாத்தீங்க. வேள்விமலை சாரன்ல. சாரன்ல பாத்தீங்க? உங்க அடிவாரத்துல பார்த்த குட்டி பெண் குட்டியா ஆண் குட்டியா? பெண் குட்டிங்க. பெண் குட்டின்னு எதை வச்சு சொல்றீங்க? ஏங்க, நம்ம வந்து வேடுவர் குலத்தை சேர்ந்தவர்கள். சரி. வேடுவர் இனத்துக்கு குறிப்பறியக்கூடிய தன்மை உண்டு. நடப்பது, நடக்க இருப்பது, நடந்து முடிந்தது முக்காலம் தெரியும். சரி. அதனால ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதே குறிப்பறிஞ்சுவேன். ஒரு மான் குட்டியை பார்க்கும் பொழுது அது பெண்மானா அல்லது ஆண்மானா எனக்கு தெரியாதா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பேருந்துல போற பழக்கம் உங்களுக்கு உண்டா? பஸ்ல, பேருந்துல பஸ்ல சரி போற பழக்கம் உங்களுக்கு உண்டா? பேருந்துலயா? பேருந்துல அப்புறம் போகாம இருப்போமா? இருக்குல்ல. நீங்க ஒரு கம்பியில இப்படி சாஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க பேருந்துல. சரி. இடம் கிடைக்கல. உங்களுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி சாஞ்சுக்கிட்டு இப்படி நிக்குது கம்பியில. சரி. நீங்க ஆனா இந்த பக்கம் திரும்பி பார்க்காமயே உங்களை வந்து அந்த பிள்ளை உரசுதுன்னு வச்சுக்கங்களேன். சரி. இது பின்னாடி பொம்பளை பிள்ளைதான் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா இல்ல உங்களுக்கு தெரியாதா? உடம்புல உரசுத வச்சு ஏப்ப கண்டுபிடிச்சலாமா? இல்ல முடியாத. பின்னாடி ஒரு பொம்பளை புள்ள நிக்குது. சரி. பஸ்ல போய்கிட்டு இருக்கான். நம்ம இந்த பக்கம் திரும்பி நிக்கிறோம். பின்னாடி உரசுறது பொம்பளை புள்ளதான் தெரியுமா தெரியாது? நான் சொல்றேன் சொல்லுவேன். தெரியுங்களா? தெரியும். அது என்ன காரணம்னா அதுக்கு பேர ஸ்பரிசம் சொல்லுவாங்க.
பின்னாடி இருக்கும் பொழுது உரசும் பொழுது இது ஆனா பெண்ணான்றத கண்டுபிடிச்சிருவான். அது எல்லா பெண்களுக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். அது மாதிரி ஒரு பெண் குட்டி ஓடும் பொழுது இப்படி பின்னாடி பார்த்தேன்னு வச்சுங்களேன், பின்னாடி பார்த்தா தெரியுங்கள இது பொட்டை குட்டி தான். எதை பார்த்தா? பின்னாடி அதோட உருவத்தை பார்த்தாலே தெரியும் இல்லையா? பின்னாடி என்ன உருவம் இருக்கு? ஏயா ஆணுன்னா நல்லா திமுமா நல்லா கொம்பு உம்மா இருக்கும், வாலும் நீளமா இருக்கும். சரி, பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், வாலும் பெருசா இருக்கும். அந்த வாழை பார்த்தாலே பின்னாடி இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுன்னா பெண்மான். அந்த மாதிரி பின்னாடி இருக்கிறத பார்த்தேன், நம்ம விரட்டி போனது பெண்மான் தான் உணர்ந்தேன். நீங்க அதை பிடிக்கிறப்ப உங்க அனுமதி வேணுங்க. பரவாயில்ல. ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் போனானா, போய்கிட்டு இருக்க அங்க ஒருத்தர் இருந்தானா, ஒருத்தன் சரி ஊருக்குள்ள போகும்போது இந்த ஊருக்குள்ள போனவன ஒருத்தன் கூப்பிட்டு கேட்டானா, ஏய் ஆறா ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கவன் சரி அப்படின்னு கேட்டானா. அந்நேரத்துல இருந்து என்னடா எங்க ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. சரி அதுக்குதான் இந்த போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னானா, ஏப்பா மாதிரி வேலை வெட்டி இல்லை எனக்கு, நான் பாக்குற வேலை பெரிய வேலை அப்படின்னா, அப்படி என்னடா வேலை ஆக்குற அப்படின்னு கேட்டானா. சரி அப்போ நீ பாக்குற வேலையை சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கவும் போனவன் சொன்னானா, படுத்திருந்தவன்ட்ட நான் பொய் சொல்றதுல பெரிய ஆளு. சரி பொய் சொல்றதுல பெரிய ஆள், நான் பெரிய ஆள்றா. சரி பொய் சொல்றதுல என்னைய முடிஞ்சவன் எவனும் கிடையாது, என்னைய மாதிரி பொய் சொல்லவும் எவனும் முடியாது அப்படின்னு நானா. சரி அப்ப என்ன யாரு எவரும் விசாரிக்கிறப்பா, நீ யாருப்பா அப்படின்னானா. ஏன்னா ஊருக்குள்ள நீ வந்து பொய் சொல்லிக்கிட்டே செஞ்சீங்கன்னா, பொய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொய் யாரா நம்புறது? பொய் நீ சொல்றது மாதிரி சொன்னாலும் அத பொருந்த சொன்னா தானே நம்புவாங்க. சரிங்க அப்படின்னு சொல்ல. சரிங்க அப்ப விவரமா பேசுறீங்களா, நீ யார் யாரு சொல்ல. சரிங்க நான் பொருந்த சொல்றவன். எப்படி நான் பொருந்த சொல்றதுல பெரிய ஆள்றான். சரிங்க அப்ப ஊருக்குள்ள போகும்போது ஊருக்குள்ள ஒரு முக்கியமாக ஆளுக பிடிச்சிட்டாங்க 2 பேர்த்தையும். சரிங்க என்ன 2 பேரும் இந்த ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையே, எங்க ஊருக்காரரும் இல்ல, நீ எங்க பக்கத்து ஊருக்காரங்களும் இல்ல, எங்கேயே இருந்தா வர்றீங்க, நீங்க எங்க இருந்தா வர்றீங்க, ஆடுறா என்னடான்னு கேட்க. அப்பதான் நாங்க வெளியில இருந்து பிழைக்கிறதுக்கு வந்திருக்கோமுங்க. என்ன வியாபாரம் பண்ணி பிழைக்க வந்தீங்கன்னு சொல்ல. வியாபாரம் பண்ணி பிழைக்க வரல, நாங்க பொய் சொல்லி பிழைக்க வந்திருக்கோம். ஓஹோ ஆடுறா பொய் சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல இல்ல இந்த பொழப்புக்கு ரோட்ல போய் இடிச்சுக்கிட்டு அப்புறம் மிச்சத்தை அவங்களுக்கு இருங்க அது அப்புறம்ங்க. அந்த வேலை பார்த்தாலும் தாங்க அந்த வேலையை சொல்லுவாங்க. ஏன்னா அனுபவம் என்ன செய்யறாங்க அருள்மொழி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுங்க. ஆனா பொய் சொல்றவங்க வாடான்னு இருக்கேன். சரிங்க பொய் சொல்றவரை கூப்பிட்டு டேய் பொய் சொல்றவன் நீ சொல்றா அப்படின்னு இருக்கேன். சரிங்க அப்பதான் அந்த பொய் சொல்றேன்னு சொன்னானா. சரிங்க ஐயா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தேன். சரி காட்டுக்குள்ள போயில ஒரு மானை பார்த்துட்டேன். சரிங்க அந்த மானை பார்த்ததேன், அந்த மானை எப்படி அடிச்சிருக்கணும் சரி அப்படின்னு சொல்லி அம்பெடுத்து விட்டேன். சரிங்க அம்பெடுத்து விட்டேன் பாருங்க, ஒரு அன்பு விட்டதுல மானுடைய பின்னிச்சாங்காலே மானுடைய கண்ணு கலந்துச்சுங்க. சரிங்க அப்படின்னா ஏன்னா விட்டது ஒரு அம்பு, பின்னிச்சாங்காலே அடிச்சு மான் கண்ணு கலங்குதுன்னா அது அப்புறம் கலங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருங்க எப்படி இந்த கேளுங்க, இருங்க நான் சொல்லிக்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி இருந்திருக்கேன். சரி அப்பதான் அவன் சொல்லி இருந்திருக்கான். சரிங்க ஏண்டா டேய் விட்டது ஒரு 50 2 பக்கம் பாய்ச்சுன்னு சொல்றீங்க. சரிங்க இவன் பொய் சொல்றவன் இப்படி சொல்றான், அது அப்புறம் பாய் சொல்லி பாய்ச்சிருக்கும் சொல்லிட்டே பொருந்த சொல்றவன் நீ சொல்றான் இருக்கேன். சரிங்க அப்ப பொருந்த சொல்றவன் என்ன சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான் கேள்வியா? கேள்வி கிடையாது. அப்பதான் பொருந்த சொல்றவன் சொன்னானா, ஐயா மான் குட்டிய காட்டுக்குள்ள பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஒரு குளத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு மான். தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மானுடைய கண்ணு புருவத்துல வந்து ஒரு ஈ உட்கார்ந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து இந்த காலை தூக்கி மானு கண்ணுகிட்ட சொரிய அப்பதாங்க விட்டு அம்பு பின்னிச்சாங்காலையும் கண்ணையும் கலந்துச்சுங்க. சரிங்க நல்லா பேசுறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதாவதுங்க எப்பயும் கேட்கிற கேள்விதான். அதாவது ஒருத்தன் வேட்டைக்கு போறான். சரி வெறும் வலையை எடுத்துட்டு போறான் வேட்டைக்கு. ஒருத்தன் வில்லம் போட போறான். சரி இந்த சோம்பேறி பையன் உன்னை மாதிரி சோம்பேறி வலையோட உணவன் இவன் என்ன பண்றான், வலையை விரிச்சு போட்டு. சரி இல்ல எதுக்கிட்ட அவன் சொல்லட்டுவேன், இந்த உன்னை மாதிரி கோபக்காரன் அதனால கேட்டுக்கிட்டீங்க. உன்னை மாதிரி சோம்பேறி பையன் என்ன வச்சிருக்கேன், உன்னை மாதிரி சோம்பேறி பையன் வலையை விரிச்சு போட்டு பக்கத்துல படுத்து தூங்கிட்டான். சரி மானு வந்து விழுந்தா புடிச்சுக்கிட்டு போவோம் தூங்கிட்டான். சரி என்னைய மாதிரி வீரமான ஆள் என்ன பண்ண அணைய தொடுத்து உன்னைய மாதிரி. ஆமா சரி
விட்டேன் அம்ப விட்ட உடனே மானு அடி விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி திழுத்துன்னு ஓடணும்னு உன்னை மாதிரி வெட்டி போய் விரிச்சு வச்சுட்டு தூங்குனேன் பாரு. சரி, அந்த வலைக்கு நோய் மானு விழுந்துருச்சு. சரி, மானு விழுந்த உடனே என்ன பண்ணிட்டேன், அந்த வெட்டி போய மானை தூக்கி தோல்ல ஓடுத்து நடையில பிடிச்சிட்டான். சரி, அப்ப அடிச்சவன் கெட்டிக்கார அதே மாதிரி விடுவானா, விறுவிறு வந்தான். சரி, வா நேர முடுக்கவங்களுக்கு போவோம். சரி, சாவடியில வச்சு பஞ்சாயத்து வைப்போம். ஆனா உனக்கு எல்லாம் தெரியுதாப்பா, போயோ பஞ்சாயத்து வைப்போம். சரி, அவங்க சொல்லட்டும் மானை அடிச்சவனுக்கு சொந்தமா இல்ல வலையை விரிச்சு போட்டு தூங்குனவனுக்கு சொந்தமான அவங்க சொல்லட்டும், கேட்டுக்கிறோம்டான்னு ஊருக்குள்ள வந்துட்டாங்க. சரி, இப்ப நீங்க ஏன் முடுக்கவங்களுக்காக தலைவர்கிட்ட வச்சுக்கவே என்ன உங்ககிட்ட கேக்குறாங்க, மானை அடிச்சவனுக்கு சொந்தமா மானு இல்ல வலை விரிச்சு போட்டு தூங்குன சோம்பேறி பேருக்கு சொந்தமான்னு கேக்குறாங்க. சரி, என்ன தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. தீர்ப்பு என்ன சொல்லுவீங்க? ஒன்றிய மாதிரி வீரமான அடிச்ச மானுன்ற நீ வீரமான ஆளு, நீ அடிச்ச மானா இருந்தா அடிச்ச இடத்துல எவ்வளவு விழுந்திருக்கன்னு ஏண்டா சோம்பேறி பண்ண? டேய், என்னைய பார்த்து சோம்பேறி கேக்குற? உனக்கு உடம்புல தெம்பு இல்ல, உங்ககிட்ட இருந்த தெம்பு அளவுக்கு தான் நீ அடிச்சிருந்திருக்க. கதையில சொல்றியா இல்ல என்கிட்ட சொல்றியா? இப்ப நீங்க முதல்ல எப்படி சொன்னீங்க? நான் கதையில சொல்றேன்னா வெட்டி போயல. நானும் கதையில தான் சொல்றேன். கதையில அப்புறம் என்ன சோம்பேறி பண்ண? யாரு அங்க அந்த கதையில சொல்றேன். அப்படி சொல்லு. ஏன்னா நீ வீரமான ஆளா இருந்தாலும் அடிச்சிருந்தா தானே, நல்லா ஓங்கி அடிச்சிருந்தா உன் காலடிக்குள்ளே விட இருந்திருக்க மானு. சரி, நீ அடிச்ச அடி சரியில்லை. சரி, அதனால மானு ஓடி போய் அவன் வலையில விழுந்துருச்சு. சரி, அவன் விழுந்த மான அப்புறம் சும்மா விட்டுட்டா போவேன். உண்மைதானா? நம்ம வலைக்குள்ள வந்து சிக்கிருச்சு, தூக்குறாங்க தூக்கிட்டு போவேன். அப்ப வலை விரிச்சவனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாரு. நீ தான் தலைவர். இப்ப நான் கிடையாது, மத்தவங்க யாரும் இருக்கக்கூடாது. நீ நானும் தான் வாதி பிரதிவாதி. நீ தான் தலைவர். பஞ்சாயத்து தீர்ப்பு நீ சொல்லிட்ட. வலை விரிச்சவனுக்கு தான் மான் சொந்தம். நல்லா தலைவரே, நான் ஒண்ணு கேட்கிறேன், கோவிச்சுருங்க. என்னை விட நாடகத்துறைக்கு முன்னாடியே வந்தவர் இருக்க. நீங்க 5 மணிக்கு வந்து என்ன மாட்டி மாட்டிக்கிறீங்க, அதான் எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. இங்க இருங்க, நீங்க இப்ப தலைவர் நீ சொல்லு. இல்ல இல்ல, நான் 5 மணிக்கு வந்து மாட்டி இல்லப்பா, ஒரு வார்த்தை 5 மணிக்கு வந்து நான் உன்கிட்ட மாட்டிக்கிறேன். அப்ப வேணும்னா கலத்தி விட ஒரு ஆளு சேர்த்து வச்சிரு. இல்ல கலத்தி விடலாம், நான் ஆள் வச்சு நான் உன்கிட்ட மாட்டையெல்லாம் கலத்தி விடுங்க. தலைவரே, நீங்க தான் தலைவர். நல்லா ஏத்துக்கிட்டீங்களா தலைவர்? மலையை விரிச்சவனுக்கு தான் சொந்தம், மானம் எடுத்துட்டு போலாம்னு ஒரு தீர்ப்பு சொல்றாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் சண்டை. நீங்க தண்ணிய போட்டோன்னு தலைவர் பொண்டாட்டி தூக்கி போட்டு அடிக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கங்க, உங்க பொண்டாட்டிய. நான் என்ன கல்யாணமே முடிக்கலையே. முடிச்சா சொல்றேன், நடுவுற வேலை வச்சுக்க கூடாது. கல்யாணமே முடிச்சா தானே பொண்டாட்டியை தூக்கி போட்டு நீங்க தண்ணியை போட்டு அடிக்கிறீங்க. உங்க பொண்டாட்டி அடி தாங்க முடியாம திடுன்னு ஓடியாந்து ஏன் வீட்டுக்குள்ள விழுந்துருது. ஏன் வீட்டுக்குள்ள விழுந்துட்டா உங்க பொண்டாட்டி எனக்கு தான் சொந்தமா? என்ன முடிக்கிற? மான பிடிச்சு பேசிட்டு கடைசியில பொண்டாட்டி இல்லாம வழக்கில வந்து மான விழுந்துருச்சுன்றாரு. அப்ப வலை பிடிச்சவங்க சொந்தம் பண்றாரு. அப்ப இவர் பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள வந்து அடி தாங்க முடியாம விழுந்தா உன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியா? ஆட்ட மாட்டா சட்டிப்பானிய ஓட்டு உடைக்கணும். ஆமா, அதனால மான பத்தி பேசிட்டு பொண்டாட்டிய பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க உள்ள? நாங்க ஒரு 3 பேர் இருக்கேன். 3 பேர் இருக்கீங்க. சரி, நீங்க வந்து ஆம்பளையா? சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருந்தா வாங்கிட்டு கூட பாப்பா. எது பேசுறாலும் விசாரமா பேசுறீங்க. இல்ல நீங்க ஆம்பளை தானே? ஆம்பளை தான். ஏங்க வேற ஆம்பளை தானா? ஆம்பளை தான், மீசியெல்லாம் வரைஞ்சிருக்காருல. சரி, ஆம்பளை. சரி, உங்களுக்கு எத்தனை பொம்பளை இருக்கு? 2 பேர். 2 பேர் இருக்காங்கல்ல? ஆமா. ஒரே ஒரு பிள்ளைய முதல் என்ன விடுங்க, நான் செய்யறேன். எப்படி செய்யறேன்னு பார்த்துட்டு இன்னொரு உன்னையும் விடுங்க. சரி, உங்களுக்கு குடும்பம் சொல்லி ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு பணம் இருக்கு. ஏப்பா, நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? பிள்ளைய உள்ள வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு வளவளந்து பேசுறேப்பா. வளவளந்து பேசுறா, வாய்க்கு கேடு. சரி, வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்புக்கு தான் கேடு. இந்த பிள்ளைக்கு தெரியும் எதுக்கு கேடு. ஆமா, இல்ல உடம்புனால எல்லாத்துக்கும். ஆமா, இவளை வர்ணிக்கணும்ல, அதனால ஏறாத மலம் அப்படி சொல்லு. பட்டுமா பறிக்கட்டுமா எலுமிச்சா
மயிலுணர்ந்தவளே பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா பாடுத்த கேட்கலையா பாட்டு கேட்கலையா பாட்டு கேட்கலையா பாட்டு கேட்கலையா பாட்டு கேட்கலையா எதுக்கு ஓட பக்கம் எதுக்கு அவளுக்கு தெரியும் அடி நாக்கு என் மூக்கு என் கண்ணு என் மண்ணு என் ராஜாயி அடி அதெல்லாம் ஏன் தங்கச்சி அது இதாய ஓ தங்கச்சி ஏன் தங்கச்சியா போதுமா தங்கச்சி அப்புறம் தங்கச்சி ஆக்கி விடுவாங்க ஆமா அதனால ஏன் தங்கச்சி உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க கூப்பிடுறேன் தங்கச்சி
சொல்றதுக்கு நேரம் இல்ல. சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஆமா. இன்னைக்கு வந்திருக்க வேடுவர் இன்னைக்கு ஒரு வழி பண்ணா போப்படா நினைச்சேன், அதுக்கும் நேரமெல்லாம் போயிருச்சு. ஆமா ஆமா. அதனால நம்ம இனத்தவரு, நம்ம இனத்தவரு கொஞ்சம் கணத்தவரு, கொஞ்சம் கணத்தவரு, ரொம்பவே கணத்து இருக்காரு. ஆமா, மானத்தேடி இருந்திருக்காரு. மானத்தேடி இருந்திருக்காரு. என்ன தைரியம் இருந்தா எங்க அண்ணனை பார்த்து பொம்பளை பிள்ளை பேருந்துல உரசும் சொல்லிருப்பாரு. இவர் செய்யற வேலையெல்லாம் எங்க அண்ணன் வீரத்தவனை பார்த்து கேட்கலாமா? நீ என்ன சொல்லிருக்க? அதெல்லாம் ஓ வேலையா, என் வேலை. நாங்க வீரத்தவனையா காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்தவரை வந்து வரவேற்பு கொடுத்தீங்களா? வந்தவரை வரவேற்பது நமது குல மரபு. அது மாதிரி வந்தவரை வரவேற்கலாமா? வருக வருக வேடுவரே வருக. இப்ப தெரியுதா பொம்பளை பிள்ளை உரசுறது யாருன்னு தெரியுதா? வீரத்தேவனா இல்ல அவரான்னு பாத்தீங்களா? சின்ன விஷயம். அதே கூப்பிடாமலே போய்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை கூப்பிட்டு போனா ஆம்பளை சொல்லிட்டு அது வேற இருக்கும். இருந்தாலும் வந்த ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு அப்படி பல்ல காமிச்சு ஓடி வரதா? நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும், பொறுமையை கை கொள்ளும் வெள்ளெடுத்து விளையாடும் மேடுவர் குலத்தவரே வருக வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம குணத்தவரே வருக வருக. பாம்புகளில் அனந்தன் போல, விலங்குகளில் சிங்கம் போல, பறவைகளில் கருணனை போல விளங்குவோரே வருக வருக. தாங்கள் யார்? இங்கு வந்த காரணம் என்ன? என்னவென்று எடுத்து கூறுங்கள். எங்களால் முடிந்த உதவியை தாங்களுக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் வேடுவரே. வருக தலைவே வருக. வண்ண தமிழகத்தில் வளமை கொன்றாது, வந்தவரை வரவேற்கும் வளமை வராது. எண்ணத்தில் கவனம் இல்லாது இன்னார் என்று தெரியாத என்னை பொன்னாரம் போல் புகழாரம் சுட்டி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவியே, மறைகள் உணர்த்தும் நெறிமுறைகளில் மக்கள் குறையகற்றும் நற்றவத்தால் கொட்டவன் பெற்றெடுத்த நாயகியே, என் நாடு மலைநாடு என புகழும் பொன்னாடு. அங்கிருந்து புறப்பட்டேன் வில்லம்போடு, வேட்டையாட களிப்போடு வந்தேன். வந்த இடத்திலே உயர்வான ஒரு மேடு, அதோ அருகில் இருக்கும் அந்த புல் மேடு. அந்த மேட்டினிலே குதித்தாடும் பெண்மான் ஒன்றை கண்டேன். அதன் மீது ஆசை கொண்டேன். நிறைவான எதிரோடு விளையாடும் அம்மானை எமதாக்க எமக்கு ஒரு விருப்பம். அதனால் ஏற்பட்ட ஒரு திருப்பம் என்று எண்ணியே அதன் அருகில் சென்றேன். என்னை கண்ட மான் குட்டியோ விரைந்து ஓட, நான் அதை விரட்டி ஓட, மான் ஓட நான் ஓட இப்படியாக ஓடி வந்த மான் உங்களது திரைச்சோலைக்குள் நுழைந்து விட்டதம்மா. அதை பிடிப்பதற்கு உங்களுடைய அனுமதி மட்டும் தேவை. என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ. நான்கு குணம் கேட்பதோ நன்னிடமோ, நான்கு குணம் கேட்பதும் சென்னிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன எண்ணிடமோ.
மான் தேடி இருக்கியான்னு போக்கிரிக்கு போக்கிரி ராஜா தேடி வந்த உண்மையில் வந்திருந்தால் இல்லை என்றேனா இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில் தேடி வந்த உண்மையில் வந்திருந்தால் இல்லை என்றேனா இன்னைக்கும் சொந்தமானது இருக்குன்னு சொல்லுமா நல்லாவே இருக்கும் இருக்குன்னு சொன்னா நல்லாவே இருக்குமா பரவாயில்ல இருக்குன்னு சொன்னா ஒரு இருக்கு இருக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது அதாவது ஒரு மானை தேடி வந்தோம் சொல்றீங்க எங்க திணை சொல்ல மான் இல்லைன்னு சொல்றோம் இப்போ ஒரு மானை நீங்க வந்து கிட்டத்துல பாத்துருக்கோம் சொல்றீங்கல்ல உங்க மானுக்கு உண்டான அந்த அடையாளங்கள் சொல்லுங்க எங்களோட திணை சோழிகள் இருந்தா கண்டிப்பா பிடிச்சு தர விடுவேன் ஏங்க எத்தனையோ மானுக்கு அடையாளம் சொல்லிருக்காரு இந்த மானுக்கு இந்த மான் அழகான நின்று
உன்னைத்தான் சித்திர பூவிலி பாரம்மா சித்திர எழுந்ததேனம்மா 10 விரல் அழைக்கத்தானம்மா முத்துரான் எனக்குத்தான் 10 விரல் அழைக்கத்தானம்மா சித்திர பூவிலி பாரம்மா சித்திர எழுந்ததேனம்மா எல்லாரும் சாமி கும்பிட போமா? அண்ணா வந்திருந்தவர் யாரு தெரியுமா? அவர் மான தேடி வரலையானா? அவர் நம்மகிட்ட பொய் சொல்லிருக்காரு. பொய்க்கூலியா இருந்திருக்காருண்ணா. பொய்க்கூலியா? என்ன பொய்க்கூலி தினக்கூலி இருக்குது? பொய்க்கூலியா இருந்திருக்காரு. பொய் சொல்லிருக்காரு பாருங்க. பார்க்க பெரிய இடத்துக்கு பிள்ளை மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு. அவர் மான தேடி வரலையா? என்னதான் தேடி வந்தாரானா? என்னை தேடி வந்து உங்ககிட்ட எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்காரு. ஆனா என்கிட்ட சொல்லிட்டாரு ஒன்னதான் தேடி வந்து சொல்லிட்டு. இருந்தாலும் முருகப்பெருமானோட வந்துருது ஒரு முருகப்பெருமான் இல்லையா? எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்கக்கூடாது. அதனால முருகன் வணங்கிடலாமா? வேலவனாக வந்திருப்பதும் வேடுவனாக வந்திருந்ததும் நானேதான். உன்னை திருமணம் செய்யும் பொருட்டே அவ்வாறு வந்தோம். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தருகின்றேன். முருகா, எனக்கு 2 வரம் வேண்டும் முருகா. கேள் தருகின்றேன். முதலாவதாக நமது முடுக்கங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். 2வது வரமாக தாரத்தில் 2வதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் வைத்து அனைத்து நாட்டு மக்களும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று என்னை போற்ற வேண்டும் முருகா. வள்ளி, இன்று முதல் நமது நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் மற்றும் இந்த முடுக்கன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். 2வதாக உனக்கு வரம். நீயே 2ஆம் தரமாக இருந்தாலும் உனக்கே முதலிடம் வந்தோம். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். என்னை திருமணம் செய்து சுகமாக வாழ்வாய். அப்படியே